வணக்கங்க. ஓலாவை நம்ம எடுக்கிறதுக்கான முக்கிய காரணமே அதனுடைய ஃபியூச்சர்ஸும் அதனுடைய ரேஞ்சு கொடுக்கறத பொறுத்து தான். ஆனால் இப்போ அந்த ரேஞ்சிலேயே நம்ம கை வச்சிட்டாங்க ஓலாக்காரங்க. எப்படி பண்ணியிருக்கானுங்கன்னா, அந்த ஜென்ரேஷன் 2ல் வந்துட்டு 190 கிலோமீட்டர்ஸோடு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க எக்கனாமிக் மோடில். அதுவே வந்துட்டு ஜென் 3ல் இப்போ வந்துட்டு 242 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு எக்கனாமிக் மோடில் கொடுத்துருந்தானுங்க. அதை நம்பி தான் நம்மளும் வாங்கினோம். ஆனால் நம்ம வாங்கினதுக்கு வந்துட்டு வழக்கம் போல் நம்ம பசங்க பண்ணிட்டானுங்க வேலையை. எந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்கன்னா, ஒரு 38 to 40 கிலோமீட்டர் சம்திங் பற்றி காணாமல் போயிடுச்சு. இது எப்படி நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஃபுல் சார்ஜஸ் 100% போட்டு அதனுடைய எக்கனாமிக் மோட்லேயும் அதனுடைய நார்மல் மோடு ஸ்போர்ட்டு ஹைப்பரில் செக் பண்ணி பார்க்கும்போது எக்கனாமிக்கில் வெறும் வந்துட்டு 206 கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு ஷோவாச்சு. அதனோட ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு கொடுத்துட்றேன், சைடில் வரும் பார்த்துங்க. இந்த ஓலாவில் நம்ம வந்துட்டு எக்கோ மோடு காட்டுறோம். எக்கோ மோடில் 99% இருக்குது. அந்த 99%ல் எவ்வளோ மைலேஜ் போகும் அப்படின்னா போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 188. எக்கோ மோடில் 99% இந்த மோடில் தான் இருக்குது நம்மளுக்கு இப்போது காட்டினா. இதை நம்ம எப்படி வந்துட்டு கன்வெர்ட் பண்ணி அதிக ரேஞ்சு கொடுக்குற மாதிரி பார்க்குறதுனா, ஒரு செட்டிங்ஸ் ஒன்று சேஞ்ச் பண்ணணும். என்ன செட்டிங்ஸ் அப்படின்னா, ஆல் செட்டிங்ஸில் ரைடிங்கில் இப்போ ஆஃபில் இருக்குது. அதாவது அந்த பிரேக் பை வயர் ஸ்ட்ரென்த்து வந்துட்டு ஆஃபில் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்துட்டு ஒவ்வொன்றுக்கா செட்டிங்ஸ் மாற்றும்போது அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இதை வந்துட்டு நம்ம மோடில் இருக்கும்போது சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ மோடை கன்வெர்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். இப்போது ஸ்டாண்டு போட்டு நம்ம பார்க்கிங் மோடு கொண்டு வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். அடுத்தது லோவில் கொண்டு வந்தீங்கன்னா அதே 99% உங்களுக்கு 157 கிலோமீட்டர் காட்டுது. அதுவே நீங்கள் மீடியமில் வந்துட்டு போனீங்க அப்படின்னா 164 காட்டுது. ஹையில் போனீங்கன்னா 172 காட்டுது. அதாவது இது வந்துட்டு நார்மல் மோடில் உங்களுக்கு இதனுடைய வேரியேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம ரேஞ்ச் இஷ்யூ வரும்போது வந்துட்டு பெருசாக நம்மளால் ரேஞ்சு சேஞ்ச் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் இந்த செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணி ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டர் வந்துட்டு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வர வீடியோவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.